ஸோ வி ஆர் டேக்கிங் ஒன்லி பேபி ஸ்டெப். ஓகே, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காகவும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒன்று எடுத்துட்டு போறோம். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ போயிடுவோம். ஓகே, இது என்னன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா, ஒரு இன்புட் ஃபைல் வந்து நம்ம கொடுத்தது. ஓகே, வேரியபிள் கொடுத்து பார்த்தோம். ஓகே, அப்புறம் டிஎஃப் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை டிஎஃப் ஆருக்கு மாற்றணும். அப்புறம் லோக்கல்ல கொடுத்து பார்த்தோம். ஓகே, அப்புறம் ரேண்டமா ஜென்ரேட் பண்ணி ரேண்டமையும் நம்ம என்ன பண்ணோம், உள்ள கொண்டு வந்து கொடுத்து பார்த்தோம். இப்போ இதே நீங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான என்விரான்மெண்ட்ல, ஒரு ரொம்ப குபர்னெட்டிஸ் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்கா ஓகே, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு main.tf ஃபைல் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அதுல எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. இங்க லோக்கல் டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இன்புட் வேல்யூ எதுவுமே இங்க கொடுக்கல. ஓகே, இன்புட்டுக்கு ஃபைல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ வாண்ட் டு கீப் எவ்ரிதிங் இன் YAML ஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அந்த YAML ஃபைலுக்கு வந்து vnet.yaml அப்படின்னு வந்து அவங்க பேர் கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். YAMLங்கிறது ஒரு ஃபார்மேட். இது வந்து குபர்னெட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த YAML ஃபார்மேட்ல கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த YAML ஃபார்மேட்ல இந்த ஹோல் வேல்யூ அவங்க கொடுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். ஓகே, என்ன சொல்லலாம், vnet கோலன், இதுதான் vnetோட நேம். ஓகே, இது vnetோட அட்ரஸ் ஸ்பேஸ், இது ஒரு சப்நெட்டோட அட்ரஸ் நேமு, இது ஒரு சப்நெட்டோட ஐபி ரேஞ்சு, இது ஒரு சப்நெட்டோட இன்னொரு சப்நெட்டோட நேமு, இது இன்னொரு சப்நெட்டோட ஐபி ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்கலாம். இன்னொரு சப்நெட் வேணும்னாலும் என்ன பண்ணலாம், போயிட்டு இங்க போயிட்டு நேம் கே கோலன் அப்படின்னு கொடுத்து டிபி சப்நெட்னு பேரை கொடுத்துட்டு ஐபி ரேஞ்சுக்கு என்ன பண்ணலாம் 10. ஓகே, இது வந்து 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஓவர்லாப் இல்லாமல் இருக்கணும்னா 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 3 சப்நெட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு விநெட்டு, அதுக்குள்ள 3 சப்நெட்டு, அதுக்குள்ள எதுக்குள்ள இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏற்கனவே நம்ம இங்க பார்த்த லோக்கலும் இல்லை, லோக்கல் ஃபைலும் இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்த டிஎஃப் வாராவும் இல்லை. ஓகே, இது என்னவா இருக்கு, ஒரு YAML ஃபைலா இருக்கு. இப்போ இந்த ஃபைலை நான் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபைலை நான் என்ன பண்ணலாம், லோக்கல்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டு அதுக்கு கீழே நெட்வொர்க்கு YAML கோட். ஓகே, YAML டீகோட். ஓகே, YAML ஃபைலை டீகோட் பண்ணு. ஓகே, பண்ணிட்டு ஃபைல் நேம் வந்து இது vnet.yaml அப்படிங்கிற ஃபைல் நேம் பண்ணிட்டீங்கன்னா, இதுல இருந்து என்ன பண்ண, எனக்கு இன்புட் வேல்யூ எல்லாத்தையும் அதுல இருந்து எடுத்துக்கணும். இதையும் கிரியேட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ என்ன சொல்றது, 2 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ரிசோர்ஸ் பேர் வந்து ரிசோர்ஸ் குரூப், ரெண்டாவது ரிசோர்ஸ் குரூப் பேர் வந்து vnet அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன எரர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் பார்த்து இது வரைக்கும் படிச்சதுல நீங்க பார்த்ததுல என்ன எரர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த டிபெண்டன்ட் மிஸ்ஸிங் பாய், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. இங்க கரெக்டா ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா அது நம்ம கொடுக்கல இங்க. அந்த எரர் நீங்க பார்க்கல, இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரன் பண்ணியே பார்த்துருவோம். ரன் பண்ணோம்னா அந்த இது வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ரன் ஆயிட்டு ஹைலி அந்த எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு.
இதுக்கும் வந்துருச்சு, வேற எது வரல. ஓகே, ஸோ இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு போனோம்னா டெமோ ஆர்ஜி தானே நேம் கொடுத்துடணும். எஸ், இங்க போனோம்னா அந்த இடத்துல அந்த விநெட் இருக்கணும். அந்த விநெட்டு கீழே 3 சப்நெட் இருக்கணும். இருக்கா? ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்க போயிட்டு டிஸ்ட்ராய். ஸோ YAML வழியாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஓகே, நம்மளால இன்புட் கொடுக்க முடியும். YAML வழியாகவும் நம்மளால இன்புட் கொடுக்க முடியும். ஸோ அதையும் பார்த்தாச்சு. அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன்ல இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க். இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்கு எனக்கு 3 வெர்ச்சுவல் நெட்வொர்க் வேணும். ஆனா நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு பண்ணி காமிக்கும் போது என்ன பண்ணேன், ஒரு ரிசோர்ஸ் குரூப் வேணும்னா இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் காப்பி பண்ணி போட்டு அதுக்கு பேரை மாத்தி அதுக்கு பண்ணேன். ரைட்டா? அதாவது பேசிக்கா இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் வேணா என்ன பண்ணேன், இந்த ரிசோர்ஸ் குரூப் பிளாக் அப்படி காப்பி பண்ணிட்டு நேரா இங்க வந்து இந்த இடத்துல வந்துட்டு இதை பேரை மாத்தி இப்படி போட்டேன். ரைட்டா? இப்படிதானே பண்ணேன். பண்ணிட்டு இங்க இன்புட் வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூவை ஹார்ட் கோட் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். எனக்கு இந்த ஒரு ரிசோர்ஸ் குரூப் தான் இருக்கணும், பிளாக் தான் இருக்கணும். ஓகே, ஆனா இந்த ரிசோர்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, விநெட் எனக்கு இந்த ஒரு பிளாக் தான் இருக்கணும். நான் 4 அப்படின்னு சொன்னா 4 விநெட் கிரியேட் ஆகணும். 3ன்னு சொன்னா 3 விநெட் கிரியேட் ஆகணும். நான் சொல்றது புரியுதா? ஓகே, ஸோ டைனாமிக் வேல்யூ கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி என்ன இன்புட் வேல்யூ கொடுக்கணும், இன்புட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன வரணும், அத்தனை ரிசோர்ஸ் குரூப் எனக்கு கிரியேட் ஆகும். அதான் ரிக்வயர்மெண்ட். லேப் 9. ஓகே, இங்க நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே அவாய்ட் பண்ணிக்குவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, எனக்கு நேம் இருக்கு. ஓகே, நேம் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ரேண்டம் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி ரேண்டம் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இங்க எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஸ்பெஷல் என்ன ஆட் பண்ணிக்கலாம், அப்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்பர் கேரக்டர் வராமல் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இல்லைன்னா நம்ம இங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் லோவர் கேரக்டர் வேணும் நினைக்கிறேன். இங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இருந்தாலும் ஜஸ்ட் இதுக்காக வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல எனக்கு ஒரு விநெட் வேணும். அந்த விநெட் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு விநெட்டோட நேம் நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த நேம் இருக்கணும். என்னோட லோக்கல்ல என்ன நேம் கொடுக்கணும் அந்த நேம் இருக்கணும். அதோட எனக்கு என்ன இருக்கணும், ரேண்டம் ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் விநெட்டுக்கு இது யூனிக். ரைட்டா? ஏன்னா நேம் இருக்கு, நேம் வந்து அங்கேருந்து எடுத்துக்கும். இங்க ரேண்டம் வேல்யூ இருக்கு, ரேண்டம் வேல்யூ எடுத்துக்கும். ரேண்டம் வேல்யூ ஒரு தடவை தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 2வது விநெட் கேட்டனா 2வது விநெட் ரன் பண்ணும்போது இது டூப்ளிகேட். ரைட்டா? ஓகே, ஸோ என்ன இருக்கும், இப்போ இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் ஆர்ஜி அப்படின்னு இங்க கொடுத்துருக்கோம். ரைட்டா? இதுதான் நேம், அங்க இருக்கிற நேம். இப்போ விநெட் நேம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு டிஃபால்ட்ல என்ன இருக்கு, இங்க விநெட் நேம் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுதான் அதோட நேம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும், விநெட் நேம் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். இந்த விநெட் நேம்னு இருக்கு இல்லையா, விநெட் அண்டர்ஸ்கோர் நேம். அப்புறம் அந்த ரேண்டம் ஸ்ட்ரிங் இருக்கும், ஒரு ஐஃபன் இருக்கும். ஐஃபனுக்கு அப்புறம் 4 ரேண்டம் ஸ்ட்ரிங் இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு விநெட் நான் கிரியேட் பண்ணும்போது விநெட் 1 கிரியேட் பண்ணும்போது இது கரெக்ட். ரைட்டா?
இந்த வேல்யூ வந்து எனக்கு கரெக்ட் VNet 1 கிரியேட் பண்ணும்போது. இப்போ நான் VNet 2 கிரியேட் பண்ணணும்னா ஓகே இதே இதை வச்சுட்டு நான் VNet 2 கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன வரும் இங்க இதே தான் வரும். அப்போ இது டூப்ளிகேட் என்னால கிரியேட் பண்ண முடியுமா முடியாது. ஸோ அது அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா 1 2 அப்படிங்கன்னு இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆயிடும் இது யூனிக் ஆயிடும். ஓகே ஸோ அந்த வேலையை தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல கவுண்ட் அப்படின்னு கொடுத்து கவுண்ட் நம்பரை +1 பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பண்ண உடனே இந்த வேல்யூ நமக்கு யூனிக் ஆயிடும். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இது உங்களுக்கு உள்ள வரும் ஒரு இதே ரிசோர்ஸ் குரூப்ல இதே லொகேஷன்ல இந்த VNet கிரியேட் பண்ணோம். இதே அட்ரஸ் ஸ்பேஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும். ஒரே அட்ரஸ் ஸ்பேஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும். ஆனா எத்தனை வேணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன பண்ணுன்னா கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் இந்த கவுண்டை யூஸ் பண்ணி நான் என்னோட லோக்கல்ல கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தேன்னா 3 VNet எனக்கு கிரியேட் ஆகும். 4ன்னு கொடுத்தா 4 கிரியேட் ஆகும், 5ன்னு கொடுத்தா 5 கிரியேட் ஆகும், 6ன்னு கொடுத்தா 6 கிரியேட் ஆகும். ஓகே ஸோ எத்தனை எனக்கு வேணுமோ அதை அப்படியே நான் என்ன பண்ணலாம் கவுண்ட் யூஸ் பண்ணி என்னால லூப் பண்ணி என்னால கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்கறது. ஸோ ஒரே ஸ்கிரிப்ட் பிளாக் தான் ஆனா நமக்கு தேவை என்ன கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இந்த இடத்துல எரர் வரதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் டிபெண்ட் ஆன் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இங்கே ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் இந்த ஹோல் இதுவும் நமக்கு ரன் ஆகணும். லேப் 8க்குள்ள தானே இருக்கும். லேப் 9 CD லேப் 9. ஓகே என்னத்துக்கு யாரும் சொல்லிச்சு அப்படின்னா நேம் வந்து இங்க எக்ஸாம்பிள் இருக்கு. நான் கொடுத்துருக்க நேம் வந்து முன்னாடி கொடுத்த ரிசோர்ஸ் குரூப்னு கொடுத்துருந்தேன். அதனால அந்த எரர். ஓகே ஸோ இப்போ ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது 5 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்குது. ஆனால் நம்ம டிக்ளரேட்ல கொடுத்துருக்க 2 ரிசோர்ஸ் ப்ரொவைடர் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே சொல்றது என்ன சொல்லுது 5 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்குது. ஏன்னா இன்புட் வேல்யூல 3 டைனமிக்கா கொடுத்துருக்கோம். 3 தடவை இது உங்களுக்கு கவுண்ட்ல இருக்கிறதுனால 3 தடவை ரன் ஆகும். 3 தடவை ரன் ஆகும்போது ஒரு தடவையும் உங்களுக்கு ஒரு VNet கிரியேட் பண்ணும். So VNet 0, VNet 1, VNet 2, 3 கிரியேட் ஆயிடுச்சா 0 1 2 ரைட் முடிஞ்சு. இப்போ போயிட்டு நம்ம இங்க நம்ம ரிசோர்ஸ் குரூப்பை போய் பார்த்தோம்னா நான் ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுத்தோம். ஓகே வந்திருக்கா ரிசோர்ஸ் குரூப் VNet நேம் அதே K7YU123 வந்துருச்சா. ஏன் +1 பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது. அங்கே 0ன்னு இருக்கும்போது +1 ஆயிக்கும், 1ன்னு இருந்தா 2 ஆயிடும், 2ங்கிறது 3 ஆயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த மேல உள்ள நம்பர் ஈக்குவலா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்
3 கொடுக்குறோம். அரேல இருக்கும்போது ஆல்வேஸ் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0வா இருக்கும். ரெண்டாவது வேல்யூ 1, 1, 2 அப்படின்னு தான் இருக்கும். அரேயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆல்வேஸ் 0வா தான் இருக்கும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்றோம்? இதை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இது விளங்கியிருக்கா? புரியுதா? எப்படி நம்ம வந்து ஒரு கோடை வந்து எவ்வளவு சிம்பிளிஃபைடா ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். இது புரியுதாப்பா? இல்ல புரியலன்னா சொல்லுங்க. ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் டைம் ஹியர். டிஸ்ட்ராய் பண்ணிடலாமா? அந்த VNetக்கு டிபெண்ட்ஸ் தேவையில்லை பாய். அது இட்ரேஷன் இருக்கனால அது ஒன்று முடிஞ்சாதான் அடுத்த இட்ரேஷனுக்கு போகும்ல பாய். ஆமாமா, VNet வந்து மல்டிபிள் தானே, ஒரே ரிசோர்ஸ் குரூப்ல தானே பண்றீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால அதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஆமா, அதுக்கு தேவையில்லைல்ல. ஒண்ணு பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. மல்டிபிளா நான் எத்தனை வேணுமோ கிரியேட் பண்ணலாமே. இப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னப்பா நீ கிரியேட் பண்ணிருக்க, பியரிங் பண்ண முடியாதப்பா இதை வச்சுக்கிட்டு, ஒரே அட்ரஸ் ஸ்பேஸா இருக்கப்பா, ஓவர்லாப்பிங் இருக்கப்பா. புரியுதா என்ன ப்ராப்ளம்னு? அப்போ இது ஓவர்லாப்பிங்கா இருக்குப்பா. பேர் கரெக்டா இருக்கு, ஓகே, பட் அட்ரஸ் ஸ்பேஸ் ஓவர்லாப்பிங்கா இருக்கு. அதே மாதிரி எல்லாமே ஒரே ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள போதப்பா. இதை ஏதாவது மாத்தி பண்ண முடியுமா? இதெல்லாம் டைனமிக்கா பண்ண முடியுமா இதையும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப எப்படி பண்ணலாம்?